கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் நகோமி. நான் அகாப்பேக்கு வந்து இப்போ 25-26 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் முதல்ல பெரிய சர்ச்சில் தான் இருந்தேன். அங்கே ஏன்னா பிள்ளைகளுடைய ஹாஸ்டலில் தான் நான் வேலை செஞ்சேன். அங்கே இருந்தேன். இதுக்கு பிறகு பாஸ்டர் இருக்குன்னா எங்களுக்கு திருமணம் பண்ணி இது சிக்ஜாவில் ஒரு குடிசையில் இருக்கும்போது தான் எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சார். 25 வருஷமாக ஆண்டு கிருபையில் இந்த இடத்துல நாங்கள் நிலைச்சிருக்கிறோம். அதுக்கு முன்பாகவே சபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்பாகலேருந்தே என் கணவர் பேர் ஞானராஜ், என் ஹஸ்பண்டு, அவர் பாஸ்டர் சந்திக்கிறதுக்கு முன்னே இந்த இடத்துல ஆண்டூர் வச்சிருக்கிறாரு. இவர் மூலிமா தான் ஆண்டூர் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஜயநகர் கிராஸில் சபை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆண்டூர் கிருபை செஞ்சது இவங்க மூலிமா தான். இங்கே சில பேருக்கு இருந்தாங்க பழைய விசுவாசிகள், இப்போ யாரும் உயிரோடு இல்லை. கடவுளை கிருபையில எங்களே இன்னும் ஜீவனோடு இந்த இடத்துல வைத்து இப்போ ஒரு சாட்சியாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டூர் விஜயநகர் கிராஸ்லேயும் ஒரு குடிசையில் தான் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு பிற்பாடு சிக்ஜாலையும் ஒரு குடிசை கட்டி தான் அந்த இடத்துல தான் ஆராதனை நடக்குதுன்றது. அந்த குடிசையில் இருக்கும்போது தான் எங்களுக்கு பாஸ்டர் நம்ம தலைமை போதுகர் எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சார். 25 வருஷமாக ஆண்டவர் கிருபையினால நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை எப்படி அழிச்சாரு, எப்படி பாஸ்டர் சந்திச்சாரு, ஆண்டவருக்காக எப்படி சாட்சியாக வாழுகிறோன்றது எங்கள் மீறி என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் வந்து ஞானராஜ். நான் வந்து வியாபார விஷயமா அந்த ஊருக்கு வந்தேன். நான் என்னுடைய வியாபாரத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சீமன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். வியாபாரம் பண்ணும்போது என் தொழிலை நான் பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஒரு நாள் திடீர்னு இந்த ஊரில் தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி ஊழியம் செய்யணும் அப்படின்னு என் கடவுள் அவருக்குள்ள ஏதோ ஒரு ஏவுதலில் வந்திருக்கும்போது இங்கே விசாரித்தார். அப்படி விசாரிக்கும்போது நம்ம ஊருக்கார ஆளுங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னை சந்தித்து ரோட்டில் போகும்போது என்னை பார்த்து சந்தித்து என் கூட பேசினார். எங்கள் வீட்டுக்கு வந்தார், சாப்பிட்டாரு. இப்படி நான் ஒரு சபை ஆரம்பிக்கணும் நம்ம தமிழ்காரங்க இருக்கிற இடத்துல அப்படின்னு சொன்னார். சரி செய்யுங்க பாஸ்டர், நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியல வந்துட்டு திரும்ப போயிட்டார். போனதும் திரும்ப எல்லாம் சபை உடனே வந்தாங்க. அப்போ தான் அந்த கண்ணன் பிரபையன் அவர் வீட்டில் ஒரு சின்ன குடிசையை போட்டு ஆலயத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ஆலயத்தை ரெடி பண்ணி ஆலயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஜனங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இது பண்ணால் இடம் பத்தலை, அந்த அளவுக்கு ஜனம். அப்படி சபை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இடம் பத்தாததுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வேறு இடத்துக்கு போகலாம், பெரிய இடமா பார்த்து ஆலயத்தை கட்டி சபை நடத்தலான்னு சொல்லி பாஸ்டர் ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்களும் போய் எங்கெங்கெல்லாமோ பார்த்தோம். இந்த வித்யாநகர் கிளாஸ்லேயே தான் சர்ச்சு கட்டணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணும்போது சுச்சுவேஷன் பார்த்தோம். எப்படி சுச்சுவேஷன்னா, தண்ணி வசதி இருக்கா, நல்ல தண்ணியாக இருக்குதா, எல்லாருக்கும் நன்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள பார்க்கும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் பார்க்கும்போது சிக்ஜாவில் தான் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடமா இருக்குது. பிடித்தமான தண்ணி வசதிக்கு எல்லா வசதிக்கும் சிக்ஜாலாம் என்ன செஞ்சோம், நாங்கள் இப்போ அதை இங்கே இருக்கிற இடத்த விட்டுட்டு சிக்ஜாவில் போய் ஒரு குடிசையை போட்டு ஒருத்தர் ஜெயராமன் அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். சரி நீங்கள் ஆலயத்துக்கு தானே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா உத்தரவு கொடுத்தாரு. நாங்கள் ஆலயத்துக்கு கட்டுறதுக்கு கல் மண்ணெல்லாம் எடுத்து போய் நல்லா ஆலயத்தை கட்டி வந்தோம். அதில் சபை நிறைய ஜனங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும்போது நானும் அதிகமாக சபை ஊழியக்காரங்களோடு சேர்ந்து வெளியில் சுவிசேஷத்துக்கு போகிறது வர்றது, ஆத்மா ஆதாயப்படுத்துறது எல்லாத்துலேயும் ஒத்துழைச்சி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணார். ஒரு திருமண காரியத்துக்கு நான் எதிர்பார்க்காத இருக்கும்போது பாஸ்டர் எனக்காக எவ்வளவோ என்ன நான் அவருக்கு ஒன்றும் செய்யலை, இவ்வளோதான் நான் கர்த்தருக்காக செஞ்சேன், அவர் எனக்காக செஞ்சு ஒரு திருமண காரியத்தை அந்த இடத்துல எனக்கு நல்லபடியாக செஞ்சு முடித்தார். இந்த வரைக்கும் அந்த
செஞ்சு முடித்தார். இது வரைக்கும் நான் அவருக்காக உண்மையும் இருந்து வாழ்ந்துட்டு வர்றேன். எந்த பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ இது வரைக்கும் வந்ததில்லை, இனிமேயும் வரப்போவதில்லை. அதனால் நான் அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட போய் பேசினோம். எங்களுக்கு ஒரு இடம் வேணும், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். கேட்டால் அந்த இடத்த உணர்கிட்டேன். கேட்கும்போது சரி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்தாங்க. அந்த சர்ச்சை இருக்கும்போதே நாங்கள் இந்த இடத்துல நான் தான் எல்லாம் கல் மண் எல்லாம் சம்மந்து எடுத்து கட்டி எல்லாம் ஒத்துழைச்சி எல்லாம் செஞ்சு அந்த ஒரு இடமா ஆயத்தப்படுத்தணும். ஒரு சபையாக சர்ச்சாக நடத்தணும். இப்போ எல்லோரும் வர்றதும் போகிறதும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுறதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வர்றாரு.